திருச்சிற்றம்பலம். திருமூல தேவநாயனார் அருளிய திருமந்திரம் மசபை என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய பாடல். அமலம் பதி பசு பாசங்கள் ஆகமம். அமலம்னா மலம் நீங்கினது அமலம், அப்போ சுத்தம்னு அர்த்தம். இந்த பதி பசு பாசங்கள் ஆகமங்கள் எல்லாம் சுத்தம். அமலம் திரோதாயி ஆகும் ஆனந்தமாம். இந்த திரோதாயி என்று சொல்லக்கூடிய மறைப்பு சக்தி, திரோதான சக்தி, அதுவும் சுத்தம். அதனால் ஆனந்தம், திரோதாயியால் ஆனந்தம் அப்படிங்கிறாரு. அமலம் சொல் ஆணவ மாயை காமியம். இந்த ஆணவம் மாயை காமியம்ங்கிறது கண்மம். இந்த எல்லாமே சுத்தம், அதுவும் சுத்தம். அமலம் திருக்கூத்து அங்கு ஆடும் இடம்தானே, இறைவன் திருக்கூத்தாடக்கூடிய அந்த இடமும் சுத்தம் அப்படின்னு சொல்லுவது இந்த பாடு. எல்லாமே சுத்தங்குது. இந்த பதி பசு பாசங்கள் ஆகமம் எல்லாம் சுத்தம். திரோதாயியாக இருக்கக்கூடிய அந்த சக்தியும் ஆனந்தம் விளைவிக்கக்கூடியது, அதனால் அதுவும் சுத்தம். மலைக்கூட்டத்தில் வைத்து சொல்லக்கூடிய இந்த ஆணவம் மாயை கண்மம் இந்த எல்லாமே சுத்தம். திருக்கூத்து ஆடுற இடமும் சுத்தம் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் சொல்கிறாரு. இதை எப்படி சுத்தம் அப்படின்னா, நம்ம சிவஞான போதம் சொல்லும். அவனே தானே ஆகி அந்நெறி ஏகனாகி இறைவனை நிற்க மலமாயை தன்னோடும் வல்வினை இன்றே. அதாவது இறைவனையே எல்லாம் இறைவன் அப்படின்னு அந்த இறைவனை ஒன்றி இருந்தால் இந்த மலமாயை இது எல்லாம் வல்வினையெல்லாம் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி அந்த சொல்கிறாரு. இந்த பசுவான அந்த உயிர் இந்த மல கண்மங்கள் இதோட கூடி நிற்கக்கூடிய இந்த சகலமாக இருக்கக்கூடிய பெத்த நிலையில் மலை சகிதமாக எல்லாத்தையும் சேர்ந்து இருக்கும். அது பின்னாடி என்ன செய்யும், பதியை சார்ந்து அந்த இறைவன் திருவடியை சென்று நோக்கி செல்லும் பொழுது அந்த பதி மேலே பற்று ஏற்பட்டு அந்த பதி போதம் வந்த உடனே ரத குளிகைன்னு சொல்லக்கூடிய அந்த முறையில் செம்பு எப்படி களிம்பெல்லாம் நீங்கி இருக்குமோ அது மாதிரி இந்த பசுவானது தன்னுடைய மலங்கள்லாம் நீங்கி பதி மாதிரி ஆகிரும், சுத்தமாயிரும் அப்படின்னு சொல்லப்படும். பாசமும் சடம், அதுக்கு அதனுடைய வன்மையெல்லாம் குன்றி அதனுடைய வலிமையெல்லாம் கெட்டு போன, அதனால் அதுவும் சுத்தமாகிறது. பதி இயற்கையிலேயே விமலன் அமலன் என்று சொல்லக்கூடிய அந்த அவரை எப்போயும் சுத்த நிலையில் இருக்கக்கூடிய இந்த திரோதாயி என்ற இந்த மறைப்பு சக்தி, அதுவும் ஆனந்தம் அமலம் அப்படின்ற சொல்கிறார். அப்போ ஆன்ம அறிவை மறைச்சி நிற்கக்கூடியதான் இந்த திரோதான சக்தி. இந்த ஆன்மா பரிபக்குவ நிலையை அடைய அது அருள் சக்தியாக மாதிரி ஆனந்தத்தை விளைவிக்கக்கூடியதாக இருக்குது. அதனால் இந்த திரோத மலத்தால் அதில் ஏற்படக்கூடிய மலமும் ஆனந்தமே அப்படிங்கிறாரு. நம்ம திருக்கூத்து தரிசிக்க பெறுவதால் அதுவும் அமலம் அப்படின்னு சொல்லப்படுது. ஒன்றதாய் அநேக சக்தியுடையதாய் உடனாய் ஆதி அன்றதாய் ஆன்மாவின் தன் அறிவோடு தொழிலை ஆர்த்து நின்று போத்திருத்துவத்தை நிகழ்த்தி செம்புநீர் களிம்பு போல என்றும் அஞ்ஞானத்தை காட்டும் ஆணவம் அப்படின்னு சொல்லி சித்தியார் சொல்லுது. இந்த ஒன்றா ஆனால் அநேக சக்தியாக இருக்கக்கூடிய இந்த ஆணவம், இந்த மாயை இந்த கண்மம் இதெல்லாம் வலிமை கெட்டு அழிஞ்சு போகும்போது அதுவும் சுத்தமாயிரும் அப்படின்னு சித்தியார் பாட்டுன்னு சொல்லு. மலம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, கந்த மலர் புகை ஒளி மஞ்சனம் அமுது முதலா கண்டனையெல்லாம் மனதால் கருதி கொண்டு நமக்கு கிடைக்கல, அது பூவை கிடைக்கல அதனால் சாமி கும்பிட முடியல அப்படிலாம் நம்ம சொல்லாமல் மனசால் இதெல்லாம் நம்ம செஞ்சு கிடைக்கலன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. மனசால் செய்கிறதுக்கு ஒன்றும் தேவையில்லை. அப்படி இதெல்லாம் கிடைச்சதா மனசால் செஞ்சு சிந்தையில் அர்ச்சிக்க சிவனை ஞானத்தால் சிந்திக்க தர்ப்பணத்தை விளக்க வந்திடும் அந்த ஒளி போல மருவி அரண் உள்ளத்தே வர வந்திடுவன் பின் மலமானது அருமே. இப்படி நம்ம மனசால் இறைவனை மனத்தில் கோயில் கட்டி அப்படி நம்ம இறைவனை வழிபாடு பண்ண நம்ம மலமெல்லாம் அருந்து போவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அறிவுங்கிறது ஒளி, இந்த ஆணவ மலம்ங்கிறது இருள். அந்த அறிவு அது
தடை செஞ்சுக்கிட்டு நிற்கிறதுனால அதுதான் ஆணவ மலத்தோட வேலை. உயிருக்கு இறைவன் எப்படி அறிவிக்கிறாரு அப்படின்னா, நம்ம திருவாசகத்தில் மணிவாசக பெருமான் சொல்வார், அளவிலா பாவகத்தால் அமுக்குண்டிங்கு அறிவின்றி வினை ஒன்றும் அறியாதே வெறுவியனாய் கிடப்பேனுக்கு அளவிலா ஆனந்தம் அளித்து என்னை ஆண்டானை அளவில்லா வானவரும் தொழுதில்லை கண்டேனேம்பர். இப்படி எந்த இதுவும் இல்லாமல் வினையில் அலைந்து கிடந்த என்ன அவர் ஆட்கொண்டு ஆனந்தத்தை அள்ளி அள்ளி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நம்ம மனசால் இறைவனுக்கு மன வழிபாடு அக வழிபாடு பண்ணும் பொழுது இறைவன் நம்ம மனத்தில் வந்து குடிகொண்டுருவார். அதைத்தான் இந்த பாட்டில் இப்படி சொல்லும் பொழுது நம்ம வினைகள் எல்லாம் நீங்கி நம்ம சுத்தமாயிடுவோம் அப்படின்னு சொல்கிறார். திருச்சிற்றம்பலம்.